அப்புறம் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எஸ். ஸோ வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். எஸ், இதான் அந்த யூடியூப் சேனல். ஓகே, ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். எஸ், இன்றைக்கி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஓரியன்டாக நம்ம டெய்லி இனிமேல் வழக்கம் போல் 2 மணிக்கு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் ஓரியன்டான சைக்காலஜிக்கல் திங்ஸை பார்க்கலான்னு இருக்கிறோம். ஓகேவா? அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன தெரியும் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் வாட் த மாடர்ன் ப்ராப்ளம். என்ன மாடர்ன் ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது மாற 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 புது புது ப்ராப்ளம் அப்படிங்கிறது எப்படி நம்மளுடைய சொசைட்டியில் க்ரியேட் ஆகுதோ அதே போல் ரிலேஷன்ஷிப்லேயும் அதே மாதிரி புது புது விஷயங்கள் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுது, புது புது பிரச்சனைகள். திஸ் இஸ் வாட் வி கோனா சீ. பல பேர் இந்த வார்த்தைகளை ஈவன் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. அந்தளவிற்கு நம்ம அப்பாவியாக இருந்திருப்போம். இருந்தாலும் கூட இட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி லைஃப்பில் இட் இஸ் ஹேப்பனிங். அன்கன்சுமேட்டட் மேரேஜ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு மேரேஜ் லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுக்கு உங்களை பிடித்திருக்கும். ஓகே, அஸ் அ ஃப்ரெண்டாக, ஈவன் அஸ் ஹஸ்பண்டாக, ஒரு நல்ல ஜென்டில்மேனாக, இப்போ நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அஸ் அ ஒய்ஃபாக, நல்ல ஒரு நல்ல ஃபேமிலி உமனாக, எல்லா வகையிலையுமே உங்களுடைய ஸ்பௌஸிற்கு உங்களை பிடித்திருக்கும். எக்ஸப்ட் த செக்ஷுவல் கான்டாக்ட். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவர்ஷன், ஒரு மிகப்பெரிய ஒரு ஒவ்வாமை என்பது இருக்கும். மற்ற எல்லாத்துலேயுமே அவங்க தே ஆர் வெரி ஹாப்பி வித் யூ. ஈவன் ஒரு ரொமான்டிக் விஷயத்தை முதற்கொண்டு தே ஆர் வெரி ஹாப்பி வித் யூ. ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் முதற்கொண்டு செய்வாங்க. பட் when it is coming to the sex, when it is coming to the intercourse, they are very avoidant. That's a matter. ஓகே, அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் தேர் அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் we need to do to resolve it அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, பார்த்துருமா? யா, திஸ் இஸ் வாட் வி நீட் அண்டர்ஸ்டாண்ட். உடனே உங்களுக்கு இது எடுத்தோடனே நம்மளுடைய டிப்பிக்கல் மைண்ட் செட் இதுதான். என்னென்னா, நம் மீது அவங்களுக்கு அஃபைர் என்பது இல்லை என்று சொன்னால், இன்டர்கோர்ஸுங்கிற விஷயத்துக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னா உடனே நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு எது எக்ஸ்ட்ரா அஃபைர் இருக்குமோ. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா அஃபைர் இருக்கிறனால தான் அங்கே தே ஆர் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட். தட்ஸ் வை நமக்கு அந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை அப்படியே டீலில் விட்டுறாங்க போல் அப்படின்ற உங்களுக்கு தோணினால் அது தவறு. இட் இஸ் நாட் அ சைன் ஆஃப் ஹேவிங் த எக்ஸ்ட்ரா அஃபேர் அப்படிங்கிறது we need to understand. ஓகே, ஒய் அப்படின்னு சொன்னால் இது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. இதற்கு சைக்கலாஜிக்கலாக பலவிதமான காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ டைரக்ட் சைன் ஆஃப் திஸ் எக்ஸ்ட்ரா அஃபேர் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே ஓகே வாட் இஸ் தென்? இட் இஸ் அ டிஃபென்சிவ் டைப் கான்ஷியஸ்லி. ஒருவேளை அவர்கள் கான்ஷியஸாக செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் தான் இருக்க முடியாது இல்லையா? ஒன்று அன்கான்ஷியஸாக அவங்க செய்வாங்க, அதாவது அவர்களாலேயே அது முடியாது. அவர்களும் ட்ரை பண்ணுவாங்க, இந்த இன்டர் கோர்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் அவங்களுடைய மனசை தயார்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி தே கான் டூ. அதான் அன்கான்ஷியஸ். கான்ஷியஸாக எப்படி அப்படின்னு சொன்னால் அவர்களால் முடியும். ஓகே, இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறதுக்கு அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஈவன் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கூட வைத்துக்கொள்வதற்கு ஒரு விதமான என்ன இருக்கும், ஒரு தடை என்பதற்கும் அதை அவங்களே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சார் ஒன்றும் புரியல அப்படின்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிஃபென்சிவ். அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீடு இருக்கும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும். அந்த தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அதை நேரடியாக அவங்ககிட்ட சொல்ல முடியாது. ஸோ இந்த விஷயத்தை தடை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக பயங்கரமாக டென்ஷன் ஆவீங்க, இரிட்டேட் ஆவீங்க, கடைசியில் உங்களுக்கு என்ன தான் வேணுங்கிறத கேட்பீங்க. ஸோ அந்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு இன்டைரக்டாக என்ன செய்யலாம்னா, நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறத சொல்லலாம் என்று அவர்கள் காத்திருக்கலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டிஃபென்சிவ், ஒரு தடுத்து ஆடும் முறை அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த தேவையை டேரெக்டாக அவங்க கூட சொன்னால் அப்படின்னு நீங்கள் கோச்சிக்குவீங்க. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கத்த ஆரம்பிச்சிருவீங்க, ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருங்கிறனால இந்த தேவை என்பது இப்படியாக பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயினான ரீசன் அப்படிங்கிறது டீஃபால்ட்டாக ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ டீஃபால்ட்டாக அவர்களை பிடித்து கொள்வதே கிடையாது. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஜெண்டரை, ஆப்போசிட் ஸ்பௌஸை மீன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது. அதை நேரடியாக சொல்ல முடியாது. இப்போ மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க, அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம், ஈவன் லவ் மேரேஜாக கூட இருக்கலாம். பட் சேம் டைம் அவர்களோட சேர்ந்து வாழ்வதற்கு அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அப்போ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, கத்துவீங்க, இது பண்ணுவீங்க, லாஜிக்கலாக நிறைய கொஸ்டின் கேட்பீங்க. ஸோ லாஜிக்கலாக இதை நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியாதுங்கிறனால அவர்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள தே ஆர் ட்ராக்கிங் யூ. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அப்படியே இழுத்துட்டு கடைசியாக சரி நீ என்ன தான் சொல்ல வர சொல்லு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அவர்கள் உங்களை நிப்பாட்டுவார்கள். அப்படி இன்டைரக்டாக கான்ஷியஸாகவே இந்த விஷயத்தை அவர்கள் செய்வார்கள். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, தென் த தேர்ட் திங் இஸ் அன்கான்ஷியஸ் அவர்ஷன். இதுதான் ரெண்டாவது முக்கியமாக புரிந்து கொள்ளணும். அவர்கள் அவங்களுடைய மனசை தயார்படுத்தணும்னு நினைப்பாங்க, அவருடைய உடல் ரீதியாக அவர்கள் அந்த விஷயத்திற்கு கொண்டு வரணும், அவங்களுடைய உடலையும் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவர்களால் செய்ய முடியாது. அதுக்கான காரணம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் அன்கான்ஷியஸ் அவர்ஷன்.
வாட் இஸ் அன்கான்ஷியஸ் அவர்ஷன் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது இது இயல்பாக அவர்களுடைய மனதனுடைய அடியாழத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் கேம் அக்ராஸ் திஸ் ஆல் த கேசஸ். எப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க வந்தாங்க, இதே மாதிரி ஒரு செக்ஷுவல் அவர்ஷன், அவங்களுக்கு இந்த செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அவர்களுடைய சைல்டுஹுட்டை பார்க்கும்பொழுது என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால் 3 பேர். அந்த பொண்ணு வந்து சிங்கிள் சைல்டு, ஓகே, அப்பா அம்மா 2 பேர். அப்பா அம்மா வந்து அப்பா வந்து ரொம்ப ஜென்டிலான ஆள், வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதாக இருப்பாப்புல, தண்ணி நீலாம் அடிக்க மாட்டார், பயங்கரமாக இருப்பார், நல்லா இது பண்ணிகிட்டு இருப்பார். பட் ஆக்சுவலி இஸ் அ நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி. நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க, தான் இந்த உலகத்திலேயே பெருசுன்னு நினச்சிப்பாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பது அவருக்கு இருந்தது. அப்போ என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒய்ஃப், அதாவது இவங்களுடைய அம்மாங்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் இவங்களுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை சொல்லிட்டாலோ, இல்லை இவங்களை அப்போஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாலோ, இவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்காமல் இருந்தாலோ, உடனே இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அடிக்க மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். இவர் உடனே எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் பொண்ணு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். பொண்ணை உடனே வந்து வெளியே போக சொல்லிவிட்டு உடனே வந்து கதவை லாக் பண்ணி அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் 5 to 6 times வந்து he had a intercourse with that wife. 5 to 6 times அப்படிங்கிறது கண்டினியூஸாக. நான் வந்து உன்னை டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டூலாக இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். தட்ஸ் அ மேட்டர். நான் வந்து சைக்கலாஜிக்கலாக டாமினேட் பண்ணணும். அப்போ நான் வந்து உன்னை அடிக்கிறதோ திட்டுறதோ இதெல்லாம் வந்து ஐ கான் டூ இட். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் செய்வேன். இது செஞ்சு யூ நீட் டு ஃபீல் டாமினேட்டட். ஓகே, இனிமேல் வந்து இந்த மாதிரியான ஒரு எனக்கு ஆப்போசிட்டாக இருக்க விஷயத்தை நீ பேசக்கூடாது அப்படிங்கிற அளவிற்கு வந்து நான் வந்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்துக்காக அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து வெளியில் அந்த பொண்ணை அனுப்பிச்சோடனே இந்த பொண்ணு வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா, சரி ஓகே வாட் எவர் மேபி அவங்க உள்ளே சண்டை போட்டுக்குவாங்க போல தெரியுது அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. பட் அவங்க அம்மாவே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த விஷயங்களை தாங்க முடியாமல் அதை வந்து நேரடியாக அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லி அழுதுருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது, என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு பொண்ணு தானே நானும், என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, நீ தயவு செய்து என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் ஊரில் இருக்க என்னுடைய தம்பியை போய் நீ கூட்டிகிட்டு வா, அந்த விஷயத்துக்கு நம்ம பஞ்சாயத்து பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியாக அவர்கள் டிவோர்ஸ் வாங்கினாங்க. டிவோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இவர்கள் அம்மாவோட இந்த பொண்ணு வந்துடுச்சு. ஸோ அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க, பார்த்து ஒரு மேரேஜ் வந்து பண்ணி வச்சாங்க இந்த பொண்ணுக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் அ மேரேஜ். ஸோ அப்போ இந்த பொண்ணுக்கு என்ன ஓல்டு ரிமெம்பரன்ஸ் வரும்னா, when we are talking about the sex அப்படிங்கும்போது ஒரு நர்வஸ் வந்துடும். என்ன அப்படின்னா, someone like a narcissistic personality மாதிரி someone will come and dominate me. ஸோ என்னை டாமினேட் பண்ணுறது இருக்காங்க, என்னை நத்திங்னு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு டூலாகத்தான் இந்த டூலுங்கிறது பயன்பட போகுது, இந்த இன்டர்கோர்ஸுங்கிறது பயன்பட போகுதுங்கிற ஒரு பயங்கரமான அன்கான்ஷியஸ் பிலீஃபுங்கிறது அவங்களுடைய மனசுக்குள்ளே வந்து தங்கிடுச்சு. அப்படி தங்குறனாலே என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு விஷயத்தில் செக்ஷுவல் அவர்ஷன்ங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு இதாகிடுச்சு. ஈவன் மேரேஜுக்கு அந்த மேரேஜ் நடந்து முடிஞ்ச உடனே, மேரேஜுக்கு முன்னாடி அவங்களால சொல்ல முடியல, மேரேஜ் நடந்து முடிஞ்ச உடனே தன்னுடைய ஹஸ்பண்டை சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் தான், நான் ஐ கேன் பி அ குட் ஒய்ஃப், ஐ கேன் பி அ குட் பார்ட்னர், வாட் எவர் யூ வாண்ட் ஐ கேன் டூ இட், பட் ரதர் தன் திஸ் ஒன், செக்ஸுவல் விஷயத்தை என்னால் பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு அதில் வந்து எனக்கு ஒரு அவர்ஷன் இருக்குது, அது எனக்கு என்னன்னே தெரியல, அதில் நான் ஓவர் கம் பண்ணுறேன், பட் ஜஸ்ட் கிவ் மீ 2 or 3 years அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கிறது ஃபேமிலி கவுன்சிலிங் மூலமாக வி கேம் டு நோ. பார்த்தீங்களா? ஸோ எந்த அளவுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்களை வந்து வெளியில் நமக்கு தெரியாத எத்தனை விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வருதுங்கிறத பாருங்கள். That's why we are calling the counseling is very important thing. Even if you want a counseling in the sense, you can call this online counseling number, so you can call us. So online counseling இது பண்ணும். So this is a different thing. So this is what we call the unconscious aversion. இந்த மாதிரியான ஒரு ஒவ்வாமை என்பது ஒரு வேலை உங்களுடைய ஸ்பவுஸுக்கு இருந்தால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கலாம். செக்ஷுவல் விஷயத்துக்கு they will be never ready அப்படிங்கிற மாதிரி இருக்கும். Okay, then what about the last one, the anxiety and the fear misjudgment. The fear of misjudgment and the anxiety. அவர்களுக்கு நான் முதலே சொன்னது போல் அந்த மாதிரியான ஒரு இனம் புரியாத ஒரு பயம் என்பது அந்த ஒரு விஷயத்திற்காக இருக்கலாம். இரண்டாவது ஒரு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆசை இருக்குது, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் ஆசை இருக்குது, பட் அது ஓப்பனாக எங்கே நான் சொன்னேன்னு சொன்னால், ஈவன் டியூரிங் த இன்டர்கோர்ஸ் அப்போ வந்து என்னுடைய ஆசைகளை நான் சொன்னேன்னு சொன்னால் அவர்களை என்னை மிஸ்ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, அவள் கூப்பிடும் போதெல்லாம் நான் போனேன்னு சொன்னால் என்னை மிஸ்ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத பயம். அதனால தான் இது இனம் புரியாத பயம் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு கணவர் கூப்பிடும்போது கூட அல்லது ஒரு மனைவி கூப்பிடும்போது கூட இந்த விஷயத்திற்கு போவதை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு மிஸ்ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்களோங்கிற மாதிரி ஒரு பயம் வருது இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் அன்கான்ஷியஸ் அவர்ஷன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன்கான்ஷியஸ் அவர்ஷன் அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் திஸ் ஒன் த ஆன்சைட்டி ஆல்சோ, ஒரு இனம் புரியாத ஒரு பயம் அப்படிங்கிறது. ஸோ வாட் டு டூ வித் இட்? எஸ், திஸ் இஸ் வாட் we need to go for it. Give the emotional freedom. First we need to understand that உங்ககிட்ட வந்து சில விஷயங்களை அன்கான்ஷியஸாகவோ கான்ஷியஸாகவோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ we need to understand that we didn't give the enough freedom. ஒரு கம்ஃபர்ட்டாக உங்ககிட்ட வந்து அவங்க ஃபீல் பண்ணலைன்னு அர்த்தம். தட்ஸ் அ மேட்டர்.
ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா, அவர்களை கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு ஃப்ரீடம் கொடுங்க, அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க. ஓகே, அவங்களுக்கு எல்லா விதமான வகையிலையும் சப்போர்ட்டாக நீங்கள் இருப்பீங்கிறத காட்டுற அளவிற்கான ஒரு பிஹேவியரை நீங்கள் செய்யுங்கள். தட்ஸ் அ மேட்டர். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணாலும் ஓகே, ஐ வில் சப்போர்ட் யூ, ஐ வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்ஷனை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு சிம்பத்தியை, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பத்தியை நீங்கள் காட்டக்கூடிய ஒரு ஆளாக இருங்க. நான் இருக்கிறதே, நான் வாழ்கிறதே என்ன தெரியுமா, உன்னை புரிஞ்சுக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் உன்னை கம்பல் பண்ணல, நான் உன்னை வேறு ஒரு விஷயத்திற்காக நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை. ஐம் ஜஸ்ட் வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ, சிம்பிள் திங் அப்படிங்கிற மாதிரியான உங்களோட ஆக்ட் அண்ட் பிஹேவியர் எல்லாமே இருக்கட்டும். அந்த அளவிற்கு கைண்ட்னஸ் அண்ட் பொலைட்டாக இருக்கட்டும். தட்ஸ் அ மேட்டர். இன்னும் ஸ்பேஸ் கொடுங்க அவங்களுக்கு, அவர்களை புரிந்து கொள்வது மாதிரியான ஒரு டைமென்ஷன் போங்க. ஏன் இவ அப்படி வரமாட்டேங்கிறாங்கிற மாதிரியான ஒரு கம்பல் பண்ண இது மேலும் மேலும் பிரச்சனைக்குரியதாக போகும். கடைசியாக டிவோர்ஸ் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மேன். உங்களால் அதை செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் அவங்களோட பிஹேவியர் என்ன, நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் கவுன்சிலிங்கில் சொல்கிறேன். யூ கேன் கம் ஃபார் தட் ஆன்லைன் கவுன்சிலிங். ஓகே, ஏன்னா அது கொஞ்சம் யூனிக்காக சொல்ல வேண்டியது இருக்குது. அது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு மாதிரி மாறுபடும். ஸோ யூனிக்காக ஐ நீட் டு டெல் தட். அண்ட் திஸ் இஸ் ஒன் த ஷோ யூ ஹாவ் அ குட் டாலரன்ஸ். அஃப்கோர்ஸ் எஸ், நீங்கள் நல்ல சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு ஆளாக உங்களை நீங்கள் காட்டிக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக ஈவன் நீங்கள் மாறுங்க. அது உங்களோட லைஃபுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய சகிப்புத்தன்மை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் காட்டினீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொன்னால் இது சகிப்புத்தன்மையோடு அவர் ஏற்றுக்குவார், அந்த தப்போடு சேர்ந்து என்னையும் அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு வரும். அப்பொழுது அவங்க வருவாங்க, சொல்ல ஆரம்பிப்பாங்க. தட்ஸ் அ மேட்டர். ஓகே, நீங்களாக போய் கேட்டு அவங்கள கம்பல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் அவங்கள மறைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த தேர்ட் திங், இஃப் யூ கேன் ஃபைண்ட் வை, அவர்களை விட்டுட்டு உங்களால் மற்ற அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணுறது மூலமாக, இஃப் யூ கேன் ஃபைண்ட் வை, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் யூ கேன் டூ இட். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வி கேன் டிஸ்கஸ். தட்ஸ் அ மேட்டர். நீங்கள் அந்த கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வி கேன் டூ இட். அந்த எக்ஸிக்யூட் ஹேர் நீட்ஸ். எஸ், அவர்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண பாருங்கள். அவருக்காக நீங்கள் நிறைய எஃபோர்ட் எடுங்க. ஓகே, எஃபோர்ட் எடுத்து அவங்களுடைய நீட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். மீன்ஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் அதை இது பண்ணுங்கள். தட்ஸ் அ மேட்டர். அந்த கவுன்சிலிங் would be the best way, as I already told. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். யூ கேன் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். தட்ஸ் அ மேட்டர். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறு மாதிரியான பிரச்சனை என்பது ஒவ்வொரு கப்பலுக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனையில் அந்தந்த நேரங்களிலே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போய் நிற்காது. இல்லை அது அப்படியே நம்ம விட்டுருவோம், பரவாயில்ல, ஏதோ உலகத்துக்கு நம்ம ஒரு கப்பலை வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாப்பினஸை உங்களால் அனுபவிக்க முடியாமலே போய்விடும். தட் இஸ் அ மேட்டர். So thank you so much, you are Rajkumar Pandian from the Human Expert Tamil YouTube channel. That is what